ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி சமையலில் முருங்கைக்கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மள ஒரு சிலருக்கு கீரை கடையிறதுனா ரொம்ப கஷ்டமாக நினைப்போங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கும் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப் துவரம்பருப்பு, 1 தக்காளி, ஒரு 10 பூண்டு பல், இது மூணுத்தையும் குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பருப்பு நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 3 விசில் விடுறதுனால அதே பஞ்சு போல் வெந்துடும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கடையில் 2 கைப்பிடி வர அளவுக்கு முருங்கைக்கீரை நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க பூவு, குச்சி, சின்ன சின்ன குச்சி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாமே பஞ்சு போல் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். நான் வந்து கல் பதிச்ச சட்டி தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சூடான உடனே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஃபுல்லாக நனையிற அளவுக்கு ஒரு கிண்டி விட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இந்த கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை வேக்காடு காமிச்சா கூட போதும். ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. கீரையோட கலர் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். பாருங்கள், நான் மூடி வச்சு இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கும். நம்ம கீரை வந்து அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க. இப்போ இந்த கீரை கடையிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். அந்த வரமிளகா கொஞ்சம் முறுவல் ஆகிற அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த கீரையில் சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கீரை கடையிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கடை போகிறோம் இல்லையா, அதில் இதுவும் சேர்ந்து கரைஞ்சிரும். இப்போ இதில் மத்து போட்டு இந்த கீரை சூடாக இருக்கும் போதே ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கலாம். கீரை சூடாக இருக்கும் போதே கடைஞ்சாதாங்க ஈஸியாக கடைய முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வேக வச்ச பருப்பு, தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து இதையும் சேர்த்து ஒரு கடையல் வந்து கடைஞ்சிக்கலாம். இந்த கீரைக்கு வந்து புளி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தக்காளி பழம் போடுறோம் இல்லையா, அதில் இருக்க புளிப்பே தேவையான அளவுக்காக இருக்கும். அப்படி இருந்தாலும் புளி கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கோம். பார்த்தா இந்த கலரே எவ்வளோ சூப்பராக இருக்க, சாப்பிடணும் போல். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.